நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி. இது மார்கழி மாதம் சுக்லபட்சத்தில் வர்ற ஏகாதசி. இது பெரிய ஏகாதசி அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, மற்ற ஏகாதசியில் விரதம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த ஒரு நாள் நம்ம அந்த விரதத்தை அனுஷ்டிச்சா நமக்கு அதோட பலன் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசியில் இந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு எல்லாரோட மனசுலையும் வருது. வழக்கமாக ஏகாதசி நம்ம இருக்கும்போது பகலில் நம்ம உணவு அருந்தாமல் ஒரு பொழுது சாப்பிட்டு இரவு அதை ஒரு பலகாரமாக சாப்பிட்ற வழக்கம். இந்த வைகுண்ட ஏகாதசியில் நம்ம நிர்ஜலமாக இருக்கலாம் முடிந்தவர்கள். முடியலை அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணவு ஒரு வேளை நம்ம அரிசியை சமைச்சு சாப்பிடாம அதை உப்புமா மாதிரி செய்தோ அந்த மாதிரி நம்ம பலகாரமாக செய்து சாப்பிடலாம். கோவிலுக்கு அவசியம் போகணும். காலையில் எழுந்து நம்ம எல்லோரும் போய் பரமபதம் வாசலில் இந்த பரமபதநாதனை பார்த்து வைகுண்டநாதருடைய அனுகிரகத்தை பெற்று இரவு நம்ம தூங்காமல் இருக்கிறது நல்லது முடிந்தவரை. மறுநாள் காலையில் அதே மாதிரி நம்ம துவாதசி அந்த பாரணை அது ரொம்ப முக்கியம். நம்ம அம்பரீஷோட கதையில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த சரியான நேரத்தில் அந்த விரதத்தை நம்ம பூர்த்தி செய்யணும். நம்ம கோவில்கள் எல்லாமும் நம்ம பார்க்கலாம், கோவில்கள்லேயும் முழிச்சிருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை கடைப்பிடிச்சோன்னா இது ஒரு முறை நீங்கள் இந்த ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி அதை எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தண்ணி அறியாமலே உங்களுக்கு இந்த 15 நாளுக்கு ஒருக்க இந்த வர்ற ஏகாதசியை உங்களுக்கு செய்யணும், அந்த கடைப்பிடிக்கணுங்கிற ஆசை தன்னாலே பகவான் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். எங்களோட கீதை கிளாஸில் ஏகாதசி விரதம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. எங்களால் கடைப்பிடிக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. நீங்களும் அதை செய்து ஆண்டவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக